பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 13வது திருவசனம். நீதிமொழிகள் 4:13. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நாம் ஒவ்வொருவரும் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்த்தர் நமக்கு ஜீவனை தருகிறார். அந்த ஜீவன் நமக்குள்ளே அவரே கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகளின் மூலமாக, அவருடைய உபதேசங்களின் மூலமாக கொடுக்கிறார். இதிலே நமக்கு அவர் கொடுத்த அந்த புத்திமதிகளை நாம் காத்து கொள்ள வேண்டும். அது ஜீவன் என்று சொல்லி இந்த திருவசனம் நமக்கு அன்பாய் போதிக்கிறது. பிரியமானவர்களே, தேவ கிருபையினாலே தேவன் அவருடைய அடியானாகி எனக்கு வெளிப்படுத்தின சில தரிசனங்கள், இன்னும் வார்த்தையின் ஆழங்கள், இவைகளிலிருந்து ஜீவனுக்கு அடுத்த காரியங்களிலே கர்த்தர் இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் அவர் தேர பண்ணி கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கே சகல துதி கன மகிமை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எப்பொழுதும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் அதை குறித்து இன்னும் சற்று சிந்திக்க போகிறோம். ஜீவனுக்கு அடுத்த காரியங்களிலே ஆவியானவருடைய ஒத்தாசையோடு சில ஆழங்களை பார்க்க போகிறோம். நமக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை பார்க்க போகிறோம். வெளிச்சத்தை பார்க்க போகிறோம். அதிலே தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்த போகிறார். நித்திய ஜீவனுக்கென்று நம்மை நடத்தி செல்ல போகிறார். ஆகவே ஆர்வமாய் கவனிப்போம். உங்களுக்கு தெரிந்த அருமையானவர்களுக்கும் இந்த செய்தியை குறித்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஜீவனை பரிபூரணப்படுத்துகிறவராக இருக்கிறார். யோவான் 10வது அதிகாரம் 10வது திருவசனம் அழகாக சொல்லுகிறது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன். ஸோ கர்த்தர் நமக்குள்ளே அந்த ஜீவனை பரிபூரணப்படுத்துகிறார். இதில் இன்றைக்கி பொதுவாக சில நேரங்களில் சில பேருக்கு கேள்விகள் வரும். நாங்கள் உயிரோடு தானே இருக்கிறோம் அப்படி சொல்லி நம்ம நினைக்கலாம். பாருங்கள், ஆதாம் ஏவாள் இந்த பூமியில் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட போது அங்கே மரணமே கிடையாது. ஆதி மனிதனுக்கும் மனுஷிக்கும் மரணமே கிடையாது. ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். ஒரு விளக்கப்பட்ட மரத்தின் கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொல்லியிருந்தார். பாருங்கள், அவர்கள் அதை சாப்பிட்டார்கள். அந்த நாளிலே அவர்கள் வெளிப்படையான மரணத்தை சந்திக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய உள்ளான மனிதனிலே ஒரு குறிப்பிட்ட பகுதி மரித்து விட்டது. அவருடைய ஆவியிலே அந்த மரணம் ஆட்கொண்டது. அவர்கள் அநேக ஆண்டுகள் உயிரோடு கூட இருந்தார்கள். அதே நேரம் தேவனுக்கு அடுத்த காரியங்களை வரும் சந்ததிக்கு விட்டு அவர்கள் சென்றார்கள். அவர்கள் சென்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனும் அவர்களோடு இடைப்பட்டார். அவர்களுக்கு பிற்காலத்திலே ஒரு மகிமையான வாக்குறுதியை கொடுத்தார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, பூமிக்குரிய ஓட்டத்தை அவர்கள் நல்ல முறையில் ஓடுவதற்கு அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார். தேவனுடைய அன்பு அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுடைய கீழ்ப்படியாமையை நிமித்தம் தேவன் அவர்களுக்கென்று கொடுத்திருந்த அநேக மகிமையான காரியங்களை இழந்தார்கள். பாருங்கள், சங்கீதம் 8வது சங்கீதம் 4வது திருவசனம் 5வது திருவசனங்களிலே பாருங்கள், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். ஆதி பெற்றோருக்கு அவைகளையெல்லாம் தேவன் கொடுத்திருந்தார். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருந்தார்.
பூமியில் உள்ள கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளுக்கு எல்லாவற்றின் மேலும் அவனை அதிகாரியாக ஆளுநராக வைத்திருந்தார். ஆனால் கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர்கள் அதை இழந்து போனார்கள். மரணம் அவர்களுக்குள்ளே பிரவேசித்தது. குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்பதாக மரித்து போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது அவர் ஒரு பக்கம் தேவகுமாரன். பாருங்கள், ஏசாயா 9வது அதிகாரத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் ஒரு பாலகனாக மரியாளுடைய கருவிலே அவர் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, உன்னதமானவருடைய பலத்தினாலே பிறந்தார். அவர் மனுஷகுமாரனாகவும் வந்தார். அவர் பிறக்கும்போதே இந்த சங்கீதம் 8:4-5 அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டு இருந்தார். கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளுக்கு மேலே எல்லாவற்றிற்கும் அவருக்கு அதிகாரம் இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர் அந்த பிதாவாகிய தேவனுடைய திட்டப்படி சிலுவையிலே தன்னையே ஒரு பழுதற்ற பலியாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அதன் மூலமாக நாம் மரணத்துக்கு நீங்களாகுகிறோம், நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் மாறுகிறோம். நமக்கு பரலோகத்திலே என்றென்றும் இருக்கக்கூடிய ஒரு நித்திய ஜீவனுக்குரிய அனுகூலத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 10:10 இந்த பூமிக்குரிய ஜீவனிலும் பரிபூர்ண ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனாலே உண்டாகிற இந்த ஜீவ இரட்சிப்பை, ஜீவ அனுகூலங்களை, ஜீவ பரிபூரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுதே ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு மீட்பின் திட்டத்தை நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். நமக்குள்ளே பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பு உண்டாகிறது. நாம் ஜீவனுக்குரியவர்களாக மாற்றப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்று நாம் ஒருவேளை உயிரோடு இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி உயிரோடு தானே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்கள் ஆத்துமாவிலே அந்த கிறிஸ்து அருளக்கூடிய அந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷம் வரும்போது தான் பரலோகத்தை குறித்ததான ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாகிறது. அங்கே பிதாவாகிய தேவன் நம்முடைய வருகையை எதிர்நோக்கி ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இன்று பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அந்த பாவ பரிகாரமே அன்றி வேறு ஒரு பரிகாரமே இல்லை என்பதை ஆவியானவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மீட்கும் பொருளை நம்மை அந்த பாவம், மரணம், பாதாளம் என்பவைகளினுடைய வல்லமையிலிருந்து விடுவிக்கக்கூடிய மீட்கும் பொருளை இந்த பூமியில் யாரும் கொடுக்க முடியாது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அதை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் இப்பொழுதே அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பரலோக நிச்சயத்தையும் இந்த பூமியிலே பரிபூர்ண ஜீவனுக்கு அடுத்த காரியங்களிலும் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு அனுப்பி கொண்டே இருப்பார். மத்தேயு 4:4 சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னபடிதான் அந்த வார்த்தைகள் உங்களை சந்திக்க உங்களை விட்டு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை பரிபூர்ணப்படுத்தப்படும், இமையிலும் பரிபூர்ணப்படுத்தப்படும், உங்களுக்கு அருமையானவர்களுடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ணப்படுத்தப்படும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்கள், குடும்ப ஸ்தாபனம், வேலை தொழில் ஸ்தாபனங்கள், சொத்து சுதந்திரங்கள், ஆவிக்குரிய கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய விதத்திலே கர்த்தருடைய சபையிலே உங்களுக்கு உரிய காரியங்கள், ஊழியத்துக்குரிய உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்துவார். நித்திய ஜீவனுக்கென்று உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். யோவான் 14வது அதிகாரத்தில் அழகாய் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு போய் பரலோகத்திலே உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அங்கே ஆயத்தமாகும் பொழுது அவர் நம்மை சேர்த்து கொள்ளுவார். இந்த விசுவாச வாழ்க்கை 2 விதமானது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான் என்று சொல்லுகிறார். சிலருக்கு அவர் ஆயுசு காலத்தை மிகவும் அதிகமாக்கி கொடுக்கிறார். வேதாகமத்திலே அதுக்கு அநேக உதாரணங்கள் இருக்குது. சில பேருக்கெல்லாம் 900 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள்லாம் கொடுத்துக்கிறாரு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஜீவனை குறித்ததான அநேக காரியங்கள் வேதாகமத்திலே இருக்கிறது. அவைகளை வாசித்து ஆண்டவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தும்படிக்கு கேளுங்கள். பிரியமானவர்களை, ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். வேதம் பதிவிடுகிறது சங்கீத புஸ்தகத்திலே, ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது, அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண்கிறோம், அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரிடத்தில் இருக்கிற ஜீவ ஊற்று உங்கள் இருதயத்திலிருந்து வெளிப்படும். நீதிமொழியின் புஸ்தகத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை குறித்து தான் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அது உரியது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் கிட்டி சேரும்போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நீதிமான்களாக்கப்படுகிறோம். அதிலே ஆவியானவர் வைத்திருக்கிற சில காரியங்களை புரிந்து கொண்டு அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய புரிந்து கொள்ளுதல் கர்த்தருக்குள்ளே வளருகிறது. இன்று நாம் தியானிக்கிற வசனம் அதுதான். நீதிமொழிகள் 4:13, புத்திமதியை காத்துக்கொள், அதுதான் உனக்கு ஜீவன். கர்த்தர் கொடுக்கிற அவருடைய வார்த்தையின் அடிப்படையிலான வார்த்தைகளை, பிரசங்கத்தை, போதகத்தை நாம் கேட்கும் பொழுது அதை நம்ம பெற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிறோம், இருதயத்தில் பத்திரப்படுத்துகிறோம். நமக்குள்ளே ஜீவன் பிறப்பிக்கப்படுகிறது, தேவனால் பிறப்பிக்கப்படுகிறது. அதை காத்துக்கொள்ள வேண்டும், புத்திமதியை காத்துக்கொள்ள வேண்டும், அதை விட்டு விலகக்கூடாது. டோன்ட் டர்ன் லெஃப்ட் ஆர் ரைட். அந்த ஆலோசனைக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் இட் வில் பிகம் அ லைஃப் டு யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக இந்த ஜீவனை குறித்ததான காரியங்களை நம்ம வேதத்திலே பார்க்கலாம். பொதுவாக சங்கீதம் 90 பிடித்து கொண்டு மனுஷனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதியால் 80 என்று சொல்லுவார்கள். அது மோசேயினுடைய ஜெப சங்கீதம். மோசே எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே, வனாந்தரத்தின் அனுபவத்திலே, அப்பொழுது பூமியிலிருந்த அந்த சூழ்நிலையை பொறுத்து அவர் ஜெபம் பண்ணுகிறார். சங்கீதம் 90 முழுக்க முழுக்க மோசேயின் ஜெப சங்கீதம். 91 கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார். நீங்கள் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். 91:16, நீடித்த நாட்களினால் நான் உன்னை திருப்தியாக்கி என்னுடைய இரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். அப்போது வேதம் பதிவிடுகிறது, மோசேக்கு 120 வயதாகியும் அவனுடைய கண்கள் இருளடையவில்லை, பலன் குன்றவில்லை. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் அவருக்கு 120க்கும் மேலான ஆயுசு காலத்தை கொடுத்திருந்தார். இன்று ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னுடைய ஆவி மனுஷனோடு எல்லா நாளும் போராடுவதில்லை, அவனுடைய நாட்கள், ஆயுஷின் வருஷங்கள் 120 தானே என்று குறிப்பிடப்படுகிறது. இன்று ஆண்டவர் அடிப்படையாக எல்லாருக்கும் 120 கொடுக்குறேன். தீர்க்க தரிசன புத்தகங்களிலே குறிப்பிடப்படுகிறது, புதிய காலத்திலே, அதாவது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவன் புதியதாய் பூமியையும் சிருஷ்டிக்கிறார், மனிதனை புது பிறப்பாக்குகிறார். தீர்க்க தரிசன காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், 100 வயது சென்ற கிழவனும் வாலிபன் என்று சொல்லப்படுவான் என்று குறிப்பிடப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக தேவன் நம்முடைய இருதயங்களை திறக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுகிறேன். நீங்களும் கர்த்தருக்கு கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அதில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கட்டும், ஆண்டவர் அதில் ஒரு தெளிவை கொடுக்கட்டும். இன்று சராசரியாக பூமியிலே, ஜப்பானிலும் சைனாவிலும் மனிதனுடைய ஆயுசு காலம் சராசரியாக 100க்கு மேலே இருக்குது, 100 பக்கத்தில் இருக்குது பெரும்பாலான நாடுகளில். நாம் இங்கே கொஞ்சம் கேள்விப்படுகிறோம், அவ்வப்பொழுது 100 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு சிலரை குறித்து கேள்விப்படுகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் இந்த விஷயத்தில் நமக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்றும், ஒரு தெளிந்த புத்தி வர வேண்டும் என்றும், ஒரு புரிந்து கொள்ளுதலிலே நாம் இன்னும் வளர வேண்டும்
என்றும் விரும்புகிறார். அதில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாம் காலத்திலிருந்து வாசித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் 175 இயர்ஸ் கொடுத்திருந்தார் பூமியில். கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் பதிவிடுகிறது. இன்று நம்முடைய காரியம் எப்படி இருந்து கொண்டு இருக்குது? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போம், கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எரேமியா 29:11 படியாக அந்த திட்டத்தின்படி அவர் நம்மை நடத்தி செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த ஆயுசு காலத்தை பெருக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 30:15 சொல்கிறது, அவருடைய தயவு நீடிய வாழ்வு. ஃபேவர் ஆஃப் காட். ஸ்தோத்திரம். இன்று தேவ தயவு நம்மை குணமாக்கும்படி ஏவுகிறது என்று ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் மூலமாக ஆவியானவர் குறிப்பிடுகிறார். இன்று நம்முடைய ஆவி ஆத்தும சரீரங்களிலே குணமாகுதல் உண்டாக வேண்டும். ஸ்தோத்திரம். இன்று என்னுடைய வாழ்க்கை ஊழிய பயணத்திலும் சரி அநேக முறை காயப்பட்டிருக்கிறேன். ஆவியிலே காயப்பட்டிருக்கிறேன், ஆத்துமாவிலே காயப்பட்டிருக்கிறேன், சரீரத்திலே காயப்பட்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் அவருடைய கிருபையினாலே, அவருடைய ஆறுதலினாலே, அவருடைய இரக்கங்களினாலே குணமாக்குகிறார். இன்றைக்கி ஆளை போல வாழ வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அவருடைய தயவு நீடிய வாழ்வு. அவருடைய செட்டைகளின் நிழலில் நமக்கு தயவு கிடைக்கிறது. அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அந்த தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 30 அந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிருக்குதுன்னா, அவருடைய தயவு வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கும். தேவ தயவு நம்மை குணமாக்கும்படி ஏவும். தேவ தயவு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம்மை குணமாக்குகிறது. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் மகிமையான காரியம். அதில் நாம் பாவ மன்னிப்பிலிருந்து பரிசுத்தத்திற்கு நேராக நடத்தப்படுகிறோம். மரணத்திலிருந்து ஜீவனுக்கு நேராக நடத்தப்படுகிறோம். சாபத்திலிருந்து ஆசீர்வாதங்களுக்கு நேராக நடத்தப்படுகிறோம். ஆக்கினைகள், கண்டம்னேஷனுக்கு பதிலாக நமக்குள்ளே தேவன் ஒரு சமாதானத்தை, ஒரு ஏற்றுக்கொள்ளப்படுதலை நமக்கு கொடுக்கிறார். இன்னும் இதே போன்று நிறைய காரியங்களை நமக்கு அவர் செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் அதை செய்கிறார். ஆண்டவருடைய வெளிச்சத்திற்கு விட்டு கொடுப்பது உங்கள் கையிலே இருந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் இருதயத்தின் கதவை அவர் தட்டி கொண்டு இருக்கிறார். அதற்கு இடம் கொடுப்பீர்கள் என்றால் அவர் தன்னுடைய ஆவியானவரை உங்கள் இருதயத்தில் வைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக உங்களுக்குள்ளே உலாவுகிறார். நீங்கள் அவருடைய மேசையிலிருந்து ஆகாரம் புசிக்கிறீர்கள், அவரும் உங்களிடத்திலிருந்து ஆகாரத்தை புசிக்கிறதாக வெளிப்படுத்தின விசேஷம் குறிப்பிடுகிறது. நம்ம என்ன அவருக்கு ஆகாரம் கொடுக்குறோம்? ஆவிக்குரிய கனிகளை கொடுக்குறோம், நீதியின் கனிகளை கொடுக்குறோம், ஸ்தோத்திர பலி என்றும் உதடுகளின் கனிகளை கொடுக்குறோம். கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே ஜீவனை பிறப்பிக்கிறது. மத்தேயு 4:4 படியாக கிறிஸ்துவின் உபதேசம் இந்த உலகத்தின் தவறான காரியங்கள் நம்மளை அணுகாதபடிக்கு பாதுகாக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய ஜீவனை தேவன் பரிபூர்ணப்படுத்துகிறார். தொடர்ந்து நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தி செல்லுகிறார். ஸ்தோத்திரம். மறந்து விடாதிருங்கள். இதை நிச்சயப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு முன்பதாக நிச்சயப்படுத்தி கொள்வீர்கள் என்றால் இதை ஒருவேளை பின்னால் பார்க்கலாம்னு நினச்சி விட்டுறாதீங்க. இப்பொழுதே அணுக்கிற காலம். இன்றே இரட்சணியத்தின் நாள். இரட்சணிய நாள் என்று சொல்லுவது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு மாத்திரமல்ல. யூ கேன் எஸ்கேப் ஃப்ரம் த பெனால்ட்டி ஆஃப் டெத். மரண ஆக்கினையிலிருந்து கர்த்தர் உங்களை ஒரு ஜீவ சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார். நல்ல மெய்ப்பனாக அவரே உங்களுக்கு முன்பாக செல்வார். உங்களை பின்னாக இருந்து பாதுகாப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகும். அடுத்தபடியாக பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 9:11 வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் அவர்தான் ஆயுசு காலத்தை விருத்தி அடைய செய்கிறார். எப்படி விருத்தி அடைய செய்கிறார்? நீதிமொழிகளிலே நீங்கள் அநேக இடங்களிலே வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு காலத்தை பெருக பண்ணும். அவரே ஆயுசு காலத்தை பெருக பண்ணுகிறார். அது இல்லாமல் நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 11வது திருவசனத்திலே சில மொழிபெயர்ப்புகளிலே ஆகுமெண்ட் என்கின்ற வார்த்தை ஆங்கில வேதாகமங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் பொதுவாக வாசிக்கிற கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ஆகுமெண்ட்டுங்கிற வேர்டு வாதைகள், சாபங்கள் அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உபாகமம் புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ நான் அந்த வசனத்தை கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் வாசிக்கும்போது நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, நீர் வாதைகளை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆகுமெண்ட்டுங்கிற வேர்டு சாதாரண மல்டிப்ளிகேஷனை விட அதிகமாக பெருகக்கூடியது, அதாவது அதிசயமாய் பெருகக்கூடியது. இப்போ நான் கர்த்தரிடத்திலே தாழ்மையாய் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே, நீர் வாதைகளை பெருக பண்ணுவேன், விருத்தி அடைய செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே, அப்போ நீங்கள் நல்ல விஷயங்கள், நீர் நல்லவர், நல்ல விஷயங்களையும் விருத்தி அடைய செய்வீர்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆமாம், மற்ற நல்ல விஷயங்களையும் நான் விருத்தி அடைய செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது வேதத்தில் எங்கே இருக்கிறது எனக்கு காண்பியும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது கர்த்தர் இது நான் சொன்னது ஒரு 15-17 வருஷத்துக்கு முன்னால் கர்த்தர் சொன்ன காரியத்தை சொல்லுகிறேன். நீ நெட்டில் போட்டு தேடு என்று சொல்லி தேடும்போது ஜெனிவா பைபிள் GNB அதில் ஆகுமெண்ட்டுங்கிற வேர்டு இன்னும் 3 இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று இந்த நீதிமொழிகள் 9:11 அவர் ஆயுசு காலத்தை அதிசயமாக விருத்தி அடைய செய்கிறார். குறித்து வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நெட்டில் போட்டு தேடி பாருங்கள். GNB ஜெனிவா பைபிள் நீதிமொழிகள் 9:11. அதே போல் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நேபுகாத் நேச்சாரின் மகிமையை அவன் மேலே கர்த்தர் திரும்பி வர பண்ணார், ஆகுமெண்ட்டாக திரும்பி வர பண்ணார். அவனுடைய மகிமை உடனே அவன் மேலே திரும்பி வந்தது, நாட் கிராஜுவலி. ஆமாம், அவன் ஒரே நாளில் தள்ளப்பட்டான். குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு தேவ கிருபையினாலே, தேவ தயவினாலே அவனுக்குள்ளே அந்த மகிமை அவனுக்குள்ளே ஆகுமெண்ட் செய்யப்பட்டது. இந்த நல்ல விஷயம், இந்த ரெண்டும் இது மறந்துடக்கூடாது. நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள், தேடி பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஜீவனையும் ஆண்டவர் ஆகுமெண்ட் பண்ணுகிறார். இந்த நீதிமொழிகள் 9:11 ஆகுமெண்ட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஆகுமெண்ட் நெகட்டிவ் நீதிமொழிகளில் இருக்குது. ஸ்திரீயை பற்றியதான எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், அவன் பழி வாங்கும் நாளில் தப்ப விட மாட்டான் என்று சில நேரம் பாருங்கள், குடும்பத்தில் சண்டை வருது. ஆமாம், கணவன் மனைவிக்கு நடுவில் அந்த கோபம் வழக்கமாக நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, கோபத்தில் எண்ணெயை ஊற்றி தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், அது சில பேர் மனுஷ தந்திரம் அப்படி பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல அந்த மூர்க்கம், அதுலேயும் ஆகுமெண்ட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணப்படுகிறது. அவனுடைய கோபம் ரொம்ப ஓவராக போகுது. ஏன்னா இந்த மனிதீக சண்டைகள் சில நேரம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஓவராக போகுது. ஆமாம், தென் ஆகுமெண்ட்டுங்கிற வேர்டு 4 இடத்துல பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கு, நீங்கள் வாசித்து பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஆயுசு காலங்கள் கர்த்தருக்குள்ளே தேவன் பரிபூரணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய முதல் வருகையின் நோக்கமே அதுதான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். இன்னும் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 17:25 வாசித்து பாருங்கள். அங்கே பக்தன் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். கர்த்தருடைய நேச்சரே என்னதுன்னா, ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் அவர் கொடுக்கிறாராம். கர்த்தர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பெற்றுக்கொள்ள வேண்டியது நீங்கள் அதை குறித்ததான ஒரு விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஒரு புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் கர்த்தருக்கு பயப்படுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. பாருங்கள், யோபுவின் புஸ்தகத்தில் பாருங்கள், யோபு 10:12 என்று நினைக்கிறேன், வாசித்து பாருங்கள். நீர் எனக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயவையும் பாராட்டினீர், உமது பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. பாருங்கள், யோபு ஒரு உபத்திரவத்தை, ஒரு மரணத்திற்கு ஏதுவான போராட்டத்தை சந்திக்கிறார். கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவரை காப்பாற்றுகிறார். அவர் அந்த உபத்திரவத்தின் நாட்களிலே அதற்கு முன்பு, அதாவது அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பு அனுபவித்தவைகளை அவர் சொல்லுகிறார். இன்று உலகத்திலே ஒரு மனிதன் கர்த்தருடைய பராமரிப்போடு தான் அவன் ஜீவனோடு இருக்க முடியும். அழகாக சொல்லுகிறார் யோபு 10:12. வீட்டில் இருக்கிறவர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீர் எனக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயவையும் பாராட்டினீர். தயவு அவசியம், தேவ தயவு அவசியம், தேவனுடைய பராமரிப்பு அவசியம். அதனால தான் 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் பாரங்களை அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் காட்டுகிற வழியிலே போங்கள், அவர் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று பக்தன் குறிப்பிடுகிறார். இன்று ஸ்தோத்திரம், இந்த ஜீவ பராமரிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவ தயவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில், நமக்கு அருமையானவர்களுடைய வாழ்க்கையில் அந்த ஜீவனை அவர் பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது, ஒரு மூத்த ஊழியர் அழகாக சொன்னார். இயேசு இந்த பூமியில் 33 ஆண்டுகள் இருந்தார். 3.5 ஆண்டு காலத்தில் அவருடைய ஊழியத்தில் அவர் இருந்த இடத்துல யாருமே சாவலை. பக்கத்தில் வந்த செத்த சரீரத்தை அவர் உயிரோடு கூட எழுப்பினார். இயேசுவின் சமூகமே நமக்குள்ளே ஜீவனை கொண்டு வரக்கூடிய ஒரு சமூகம். பிரியமானவர்களே, அவரை வாஞ்சிக்க வேண்டும். அவர் மூலமாக பிதாவாகிய தேவனை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார், சகலரையும் ஜீவனோடு இருக்க பண்ணுகிற தேவனுக்கு முன்பதாகவும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவும் என்று அவருக்கு புத்திமதி சொல்லுகிறார். இன்று நாம் உயிரோடு இருப்பது அந்த ஜீவனுள்ள தேவனுடைய தயவினாலே. ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் அவருடைய நாமமே அவர் ஜீவிக்கின்ற தேவன், ஜீவனின் தேவன் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜீவாதிபதி என்று குறிப்பிடப்படுகிறது. அவருக்குள்ளே இருந்து ஜீவ ஊற்று நமக்குள்ளே வருகிறது. பிரியமானவர்களே, அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கே சகல துதிகன மகிமை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உண்டாகட்டும். இந்த யோபு 42:10 வாசித்து பாருங்கள். அவைகளுக்கு பின்பு யோபுவுக்கு ஏற்பட்ட எல்லா சோதனைகள், மரண போராட்டங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள், இழப்புகள், தவிப்புகள், அவருக்கு அருமையானவர்களையும் இழந்தார் அவர். பாருங்கள், அவருடைய முந்தைய காலத்திலே அவருக்கு 10 குமாரர்கள் இருந்தார்கள். எல்லாரையும் இழந்தார் அவர். அவைகளுக்கு பின்பு யோபு 140 வருடங்கள், அதாவது அதுக்கு முன்னாடியும் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். அதற்கு பின்பு அவர் 140 ஆண்டுகள் உயிரோடு இருந்து பூரண வயசுள்ளவனாக 4 தலைமுறைகளை கண்டார். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர் பார்த்தார். 4 தலைமுறைகள்னால் பார்த்துக்கிடுங்க, ஒரு தலைமுறை 40, 140 பார்த்துக்கிடுங்க. அவர் 40க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ கர்த்தர் 140 ப்ளஸ் உபத்திர காலத்துக்கு முன்னாடியும் அவர் உயிரோடு இருந்ததையும் சேர்த்து 140 + 140 அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். இன்று யோபுவை போல நீங்களும் பாடுகளின் ஊடே சென்று கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளை சமீபத்தில் வாசித்து கொண்டு இருக்கும்போது அங்கே சீஷர்கள் போய் இஸ்ரவேலின், அதாவது கோத்திரங்களுக்கு வெளியே போய் ஊழியம் செய்கிறாங்க. போயிட்டு அவர்களும் ஜீவனுக்கேதுவான மனந்திரும்புதலை பெற்றார்கள் என்று அறிந்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இன்று ஜீவனுக்கேதுவான மனந்திரும்புதல் நமக்குள்ளே வர வேண்டும். பழைய பாரம்பரியம், உலக கதை, அவ்வளோதான் இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸ் இவ்வளோ தான் சொல்லுது. அதெல்லாம் ஒரு பக்கம், அது பொதுவாக சொல்லப்படுகிற காரியங்கள். ஆனால் கர்த்தர்
உங்களுக்கும் எனக்கும் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நாமும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அந்த மகிமையான ஒளி வெளிச்சத்தின்படியான புத்திமதியிலே நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த புத்திமதியை காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதிலே அந்த ஜீவனை நமக்கு கர்த்தர் வைத்திருப்பதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமாக அவரை ஃபாலோ பண்ண வேண்டும். அப்பொழுது அந்த ஜீவன் இந்த பூமியில் எவ்வளோ நாள் அவர் நம்மை வைத்திருக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ, அவருடைய வருகை எப்போ இருக்குதோ அது வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி செல்ல ஒரு வல்லவராக உண்மையுள்ளவராக இருந்து கொண்டு இருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் உங்களோடு உலாவிக் கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருங்கள். கர்த்தர் நம்மை தொடப்போகிறார். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஹல்லேலூயா. அவரே சகல துதி கன மகிமைக்கு உரியவர். ஸ்தோத்திரம். நான் ஒரு கருவி மாத்திரமே. ஸ்தோத்திரம். வல்லமை தேவனுடையது, கிருபை அவருடையது, இரக்கம் அவருடையது, தயவு அவருடையது, சகாயம் அவருடையது, காருண்யம் அவருடையது. அவர்தான் அதற்கான கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். அவருடைய மகிமையான பூரண சுவிசேஷத்திற்கு உங்கள் இருதயத்தை திறக்கும்படிக்கு ஆவியானவர் உங்கள் இருதயத்தின் கதவுகளை தட்டி கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய கடந்த காலத்தை மன்னியும் ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடும் ஆண்டவரே என்று கேளுங்கள். உம்முடைய புது ஜீவன் எனக்குள்ளே வரட்டும் என்று சொல்லி கேளுங்கள். அதை உம்முடைய வார்த்தையின்படி பரிபூர்ணப்படுத்தும் ஆண்டவரே என்று கேளுங்கள். நித்திய ஜீவனுக்கு உரியவனாக நான் என்னுடைய வாழ்க்கையை தொடர, என்னுடைய ஓட்டத்தை ஓட உதவி செய்யும் என்று கேளுங்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தருடைய அக்கினி இப்பொழுதே இறங்கி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, அதற்கு நேராக அவருடைய இருதயங்கள் உம்முடைய கிருபையிலும் உம்முடைய நீதியிலும் சிறப்படையட்டும். ஆண்டவர், அவர்களுடைய ஆயுசு காலத்தை கர்த்தர் பூரணப்படுத்துவீராக. அவர்கள் எல்லைகளிலே அவர்களை நெருக்க வருகிற ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற அந்த பொதுவான எதிரியாகிய சத்துருவாகிய சாத்தானை நீர் சிலுவையிலே ஜெயித்தேன். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்று அவன் ஒவ்வொரு விசுவாசியின் காலடியிலுக்குள்ளும் அவன் வைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழே சீக்கிரத்திலே நசுக்கி போடுவார் என்று சொன்னபடியான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவன் காலின் கீழே நசுக்கப்பட நீர் அனுகிரகம் செய்வீராக. ஆண்டவரை, ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அதுக்கு முன்பதாக உங்கள் இரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்படட்டும். ஆண்டவர், ஒரு சுத்திகரிப்பு நீர் விரும்புகிற அளவுக்கு உண்டாகட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புவீராக. பிதாவிலிருந்தும் குமாரனிலிருந்தும் புறப்படுகிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆண்டவரே, இப்பொழுதே நிரப்பட்டும். ஆண்டவரே, அதில் இருக்கிற தடைகள், பயங்கள், குழப்பங்கள், சந்தேகங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இருளான புரிந்து கொள்ளுதல்கள் எல்லாம் விலகட்டும். ஆண்டவரே, வேத வாக்கியங்களின்படியான ஒரு நல்ல வெளிச்சத்தின் புரிந்து கொள்ளுதல் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சத்தின் புரிந்து கொள்ளுதல்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் உள்ளிந்திரியங்களிலும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். புரிந்து கொள்ளுதல் உமக்குள்ளே பரிபூரணப்படட்டும். ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில் ஜீவன் பரிபூரணப்படட்டும். இயேசு கிறிஸ்துவானவரே, உம்மிடத்தில் வந்த ஒவ்வொருவருக்கும் அதை அதிசயமாய் பரிபூரணப்படுத்தினீர். ஆண்டவரே, அதே போல் ஒவ்வொருவருக்கும் செய்வீராக. உம்முடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை ஒவ்வொருவர் மீதும் வெளிப்படட்டும். அவர்களை பின்னுக்கு இழுக்கிற அந்த மரணத்தின் வல்லமைகள், பாதாளத்தின் வல்லமைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே கடிந்து கொள்ளப்படுவதாக. உம்முடைய சுட்டெரிப்பின் அக்கினி விழட்டும். ஆண்டவரே, ஜீவனுக்கு ஏதுவான பரிபூர்ணமான மனம் திரும்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர் நீர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:25 படியாக ஆண்டவரே, ஜீவன் பரிபூரணப்படுத்தப்படட்டும். தொடர்ந்து உம்முடைய தயவு அவர்கள் குணமடைவதற்கும்
இன்னும் தொடர்ந்து பரிபூரணத்தை நீர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளவும் அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தர் அதிசயமாய் அந்த அனுக்கிரகங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரை ஃபாலோ பண்ணுங்க, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் காட்டுற வழியிலே முன்னேறி செல்லுங்க. அவர் உங்களோடு கூட இருப்பார். ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்னும் கிருபை உண்டாகட்டும், இரக்கம் உண்டாகட்டும். ஒருவர்கள் ஆண்டவரே நீர் முன் சென்று நடத்தி செல்வீராக, கரம் பிடித்து நடத்தி செல்வீராக. புது பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், சிலருடைய வாழ்க்கைகளிலே சத்துவம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், பிசாசு எவையிலையெல்லாம் டேமேஜ் பண்ணாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அதை திரும்ப கொடுப்பீராக, அதிசயமாய் கொடுப்பீராக. அற்புதங்கள் பரிபூர்ணமாக நடைபெறட்டும் ஆண்டவர். அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். அப்படியே செய்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மீது இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் ஜீவ ஆவியானவரால் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு சிலரை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கும் அற்புதங்களையும் கர்த்தர் ஒரு சிலருக்கு செய்கிறதாக சொல்லும்படிக்கு உணர்த்துகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. பரலோகத்தின் தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உமக்கே சகல துதி கன மகிமையை ஏறெடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வேத வசனங்களை தியானியுங்கள், இன்னும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் மகிமையான காரியங்களை, பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். God bless you.